வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது நம்ம வீடியோ சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாத்துக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நல்ல ஒரு ஸ்பேசிஸான இடத்துல வசதியாக பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய ஒரு அருமையான 3 BHK வீடு பார்க்க போகிறோம். இந்த வீடு நம்ம கோயம்புத்தூரில் வடவழியில் முக்கியமான ஒரு ரோட்டில் முக்கியமான ஒரு ஸ்ட்ரீட்லேயும் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஏரியாவே சுற்றி பாருங்கள், நல்லா க்ரீனரியாக இருக்குங்க. இதை தாண்டி பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும். அதை தாண்டி இந்த லொக்கேஷனில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். அதையும் நம்ம பார்க்க முடியும். நிறையா ஃபேமஸான பில்ட் அப்பார்ட்மெண்ட்ஸும் இந்த லொக்கேஷனில் இருக்குது. நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த இடத்துல 40 அடி ரோட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3 BHK வீடை கட்டியிருக்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா 2320 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடாக பிளான் பண்ணியிருக்காங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட 3 BHK வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கும். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாமே நமக்கு ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் வந்து டெக்ஸ்சர் கூட கொடுத்துருப்பாங்க. அது போக பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸ் லைட் ஒர்க் இருக்கும். சென்டரில் வந்து CNC கட் மெட்டல் பிளேட் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் வந்து ஃப்ரண்ட் பால்கனி இருக்கும். அதுக்கான கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இதை தாண்டி காம்பவுண்ட் வாலுக்குமே பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து இன்னும் பெயிண்டிங் ஒர்க் வந்து ஃபினிஷிங் பண்ணலைங்க. எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் காம்பினேஷனில் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய கேட் இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 11க்கு 17ங்கிற அளவில் ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நேச்சுரல் கிளாஸஸ் எல்லாம் வந்து அந்த டெயில்ஸுக்கு இடையில வந்து முளைச்சி வந்துருக்கிற மாதிரியான டிசைனில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸை வந்து லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து ஸ்பாட் லைட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் முக்கியமாக செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. வீட்டோட லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்க முடியும், அதாவது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் பார்க்க முடியும். இதே மாதிரி வீட்டோட லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி இடங்களில் செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதை விட பெருசாக வீட்டோட பேக் சைடில் செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா சின்ன ஒரு சிட்டோர் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். இந்த சிட்டோர் ஸ்பேஸில் கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டோட மெயின் டோர் இருக்குது. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. டோரும் மினிமலிஸ்டிக்கான டிசைனில் நல்லா இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஃப்ளூட்டர் டைப்ஸில் வந்து கிளாஸஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ராஸ்டட் மாதிரி இருக்குது. உள்ளேருந்து பார்த்தாலும் வெளியே தெரியாது, வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னாலும் உள்ளே தெரியாது. இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கனால இந்த மாதிரியான கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம ஃபோயர் பார்ப்போம். இந்த ஃபோயரை வந்து 6க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. ஃபோயருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே லிவிங் ஏரியாவிலேருந்து பார்க்கிங் ஏரியாவில் யார் வராங்க அப்படிங்கிற வியூ பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு ஜன்னலும் இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ஃபோயர்லேருந்து லிவிங் ஏரியாவுக்கு வரீங்கன்னா அந்த ஓப்பனிங்க்கு பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க் வந்து கிராண்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரன்ஸை வந்து நல்லா ப்ளசண்ட்டான லுக்காக கொடுக்கணுங்கிறக்காக. அப்படியே தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கறது 16க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஏரியாங்க. நல்லா ஒரு பிரம்மாண்டமான பெரிய லிவிங் ஏரியாவாக கொடுத்து ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பெரிய பெரிய டைல்ஸு. அதில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷனில் அதில் கொடுத்துருக்கக்கூடிய கிரைன்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேச்சுரலான ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. லிவிங் ஏரியாவோட இந்த சைடு வால் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் பண்ணி 2 ஜன்னல் கொடுத்து ஜன்னல்களுக்கு இடையில் மல்டிமீடியா டிவி நெட்டுக்கான அந்த செட்டப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு லூவர் மாதிரியான டிசைன்ஸு, அப்புறம் டிவி பேனலுக்கு பின்னாடி வந்து நமக்கு ஸ்ட்ரிப் லைட்டு, இந்த லூவருக்கு இடையிலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டு, மேலே வந்து ஸ்பாட் லைட்டு, அங்கே வந்து நம்ம ஷோ பீசஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து நமக்கு நிறைய பேசினிட்ஸ் இருக்குது. அதில் நம்ம செட்டப் பாக்ஸ்லாம் வச்சுக்கிறோம்னா அந்த ரிமோட் ஆக்சஸ் வந்து நமக்கு ஆக்சசிபிலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த லிவிங் ஏரியாவில் சீலிங்க்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஜிப்சம் போர்டில் பார்த்தீங்கன்னா 3 லேயர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கு. அதிலே 3 டிசைன்ஸு, அதுக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ட்ரிப் லைட்ஸு, ஸ்பாட் லைட்ஸு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மினிமலிஸ்டிக்கான டிசைனில் ரொம்ப நல்லா இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இருக்குது. வடக்கு பக்கம் வந்து வீட்டோட டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா நம்ம ஃபோயரில் பார்த்த மாதிரியே இந்த மாதிரி உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா லிவிங் ஏரியாவை தான் முதல்ல எல்லோரும் ஆக்சஸ் பண்ணுவோம். அங்கேருந்து நம்ம அடுத்தடுத்து என்னென்னலாம் பார்ப்போமோ அங்கெல்லாம் வந்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது 20க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டைனிங் கம் கிச்சனுங்க. இந்த டைனிங் கம் கிச்சனில் பொறுத்த வரைக்கும் என்ட்ரானதும் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து டைனிங் ஸ்பேஸு. டைனிங் ஸ்பேஸில் சீலிங்க்கு வந்து ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணி ஒரு நீட்டான ஃபால் சீலிங் ஒர்க்கு, ப்ரொஃபைல் லைட்டை மட்டும் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சீலிங்லேயே பதிச்சிருக்கிறாங்க இந்த ப்ரொஃபைலை. அது போக டைனிங் ஏரியாவோட வெளிச்சத்துக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. அப்புறம் டைனிங்க்கும் கிச்சனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஆரம்பிக்குது. அது வந்து எல் ஷேப்பில் போய் முடியுது. எல் ஷேப் கவுண்டர் டாப்புக்கு வந்து கிரனைட்டில் கவுண்டர் டாப் வந்து ரெடி பண்ணி சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்கிறாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஹரிசாண்டல் டைப்பில் வந்து ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. ஏன்னா கிச்சன் ஸ்பேஸில் கொடுத்துருக்கனால 3 டோர் டைப்பில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க.
கிச்சனை பொறுத்த வரையும் ஸ்டோரேஜுக்கு இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸ்லாம் ஃபுல்லாமே ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் நிறையா பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டால் யூனிட் இருக்குது. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான விஷயமும் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாமே டெய்லர் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்களே. இது எதுக்காகனா, யாராச்சும் வர்றாங்க, இப்போ டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் இப்போ புதுசாக யாரோ வரேன், டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரோன்னா சத்தத்தை கேட்டோன்னே கிச்சன்லேருந்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோயர் ஏரியா தெரியும். லிவிங் ஏரியாலே யாராச்சும் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நீங்கள் சமைக்கும் போதே அங்கேருந்து டிவி பார்க்கலாம். டிவி பேனல் தெரியும் பாருங்கள். அங்கேருந்தே நீங்கள் டிவி பார்த்துட்டு நாடகம்லாம் ஓடிட்டு இருக்குன்னா என்ன நாடகம் ஓடுது, என்ன கதையெல்லாம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அங்கேருந்தே பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஸ்பெஷலான விஷயமும் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. அங்கே ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கனால அங்கே பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி அதை வந்து கிரானைட் கவுண்டர் தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம கிச்சன்லேயே உட்காந்துட்டு கிச்சன்லேயே சமைக்கிறது பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணணும்னா இங்கே வச்சிங்கன்னா எடுத்துக்குவாங்க. இல்லாட்டி இங்கேருந்தே தோசையை சுட்டுட்டு டே வந்து வாங்கிக்கடா அப்படின்னு சொன்னீங்கன்னா பசங்க வந்து வாங்கிக்குவாங்க. ஏன்னா இதை யாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைனிங்லலாம் உட்காந்து சாப்பிட போகிறது கிடையாது. டிவி முன்னாடி சோஃபாவில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். அப்படியே சாப்பிட தோசை எடுத்து இந்த சைடு வந்து பரிமாறிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வீட்டோட பேக் சைடு போகக்கூடிய அந்த எக்ஸிட் டோருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீடு ஃபுல்லாமே சீலிங்கெல்லாம் வந்து 11 அடிக்கு ஹைட்டாக பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சீலிங் ஹைட்டையுமே பார்த்தீங்கன்னா 11 அடி ஹைட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நீங்கள் பேக் சைடு வந்தீங்கன்னா ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீட்டை சுற்றியுமே நீங்கள் நடந்து வரலாம். நல்லா தாராளமாக செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. வீட்டுக்கு பின்னாடி நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸில் இந்த இடத்துல ஒரு அவுட் டாய்லெட் வரப்போகுது. அதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக இதே செட்பேக் ஸ்பேஸில் ஜனமூலையில் 2 வாட்டர் சம் கட்டியிருக்கிறாங்க. அது போக இண்டிவிஜுவல் போர்வெல்லும் இருக்குங்க. அடுத்து நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமை காமிக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. நம்ம லிவிங் ஏரியாவிலேருந்து ஃபோயருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதும் சரி, அப்புறம் நம்ம லிவிங் ஏரியாவிலேருந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது, டைனிங்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த உட்டன் பேனிங் ஒர்க் பார்த்துருப்போம். ஏன்னா லிவிங் ஏரியாவில் இருக்குது, அதனால் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதை தாண்டி இந்த டோர் வர மாதிரி பிளான் பண்ணி, டோர் வந்து நமக்கு இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரியான ரெடிமேட் டோர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் இப்படி மேக்னெட்டில் ஒட்டிக்கிற மாதிரியான ஸ்டாப்பரும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க எல்லா டோருக்கு பின்னாடியுமே. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூம் மாடலில் வந்து 10க்கு 16. இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாதிரி இல்லாமல் ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜன்னல்களாக 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு சீலிங் வந்து 11 அடிக்கு இந்த வீடு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால, அதனால் வார்ட்ரோப்லாம் நல்லா பெருசாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு 3 டோர் டைப்பில் வார்ட்ரோப் இருக்குது. பக்கத்துலேயே நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. அது போக அந்த விண்டோக்கு பக்கத்துலேயே வால் பேனலிங் ஒர்க் பண்ணி இதை வந்து ஒரு முழுமையாக ஆக்கியிருக்கிறாங்க. எங்கேயும் வந்து கேப் விடாமல் ஒரே தீமில் வந்து இதை வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்குள்ளே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் வந்து ஃபைபர் டோருங்க, உட்டன் லுக்கில் இருக்குது. இன்னும் ஃபிட்டிங்ஸ் எதுவும் மாட்டல. டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங் வந்து ஆன்டிஸ்க் டைல்ஸு, வாலுக்கு வந்து கிளாஸ் என்ன செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்கிறாங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இதோட அளவு வந்து 4.5க்கு 7ங்க அந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு. லிவிங் ஏரியாவில் தான் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட்ரைலை பொறுத்த வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. அப்படியே நீங்கள் ஸ்டேர் கேஸை பயன்படுத்தி மேலே வரீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு பெரிய ஃபேமிலி லிவிங் ஏரியாவும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஒரு ஃபார்மல் லிவிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிட்டோம்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த லிவிங் ஏரியா வந்து நம்ம ஃபேமிலி லிவிங் ஏரியாவாக பயன்படுத்திக்கலாம். இதுவும் வந்து ஒரு பெரிய லிவிங் ஏரியா தான். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 16. இப்போ நீங்கள் இந்த லிவிங் ஏரியாவுக்கு ஸ்டேர் கேஸ் ஏரியா வழியாக வந்தோம்ல, அந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிக்ஸட் விண்டோ டைப்பில் ஒரு செட்டப் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஃபுல்லாமே ட்ரீ டிசைனில் லேசர் கட் டிசைன் இருக்கிற மாதிரியான பிளேட்ஸை வந்து பொறுத்து இருக்கிறாங்க. அந்த பிளேட்ஸை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கிறது. அந்த ப்ரொஃபைல் லைட் வந்து அந்த பிளேட் மேலே நல்லா வெளிச்சத்தை கொடுத்து கிளிட்டரிங் ஆகி ஒரு ஷேட் மாதிரியான டிசைனை ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறக்கு வந்து நல்லா யூனிக்காக இருக்குது, நல்லா லுக்காகவும் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டின மாதிரி செம்மையாக இருக்குது. இதை தாண்டி பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க அந்த ட்ரீ டிசைனுக்கு பக்கத்துலேயே. இந்த லிவிங் ஏரியாவில் இதை தாண்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாதிரி இல்லாமல்
பூஜா ரூமோட சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிஎன்சி கட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி அதில் அக்லரிக் ஷீட் வந்து கொடுத்து அதுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் லைட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சென்டரில் தான் எப்போவுமே அந்த சிஎன்சி கட் ஒர்க் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து லைட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த டோர் வழியில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங் வழியாக மட்டும் தெரியும். அதை தாண்டி டோரை சுற்றியும் இந்த மாதிரியான டிசைன் ஒர்க் பண்ணி அதுலேயும் லைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. இந்த பூஜா ரூமோட ரைட் சைடில் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப்பும் கொடுத்துருக்குறாங்க. கீழேருந்து மேலே வரைக்குமே இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப் இருக்குது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே இந்த டிவி யூனிட்டோட 2 சைடுமே நமக்கு ஜன்னல்களும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் 2 பெட்ரூம் இருக்குது. நம்ம முதல்ல வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமை காமிக்கிறேன். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் இந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு அந்த வார்ட்ரோப்பு ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமில் வெளிச்சத்துக்கு 2 இடத்துல ஜன்னல்களும் இருக்குது. நம்ம லிவிங் ஏரியாவில் பார்த்ததை தாண்டி இங்கேயும் நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் வச்சுக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வாஷிங் மிஷின் வேணும்னா இங்கே வாஷிங் மிஷினும் நம்ம வச்சுக்கலாம். அப்படியே இந்த வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் தாண்டி ரைட் சைடில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க. இதோட அளவு 4K. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. அடுத்து நான் வீட்டோட 3வது பெட்ரூம் காமிக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இருக்குது. இது வந்து 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க. இங்கேயும் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமில் வெளிச்சத்துக்கு வந்து பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் ஜன்னல் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இந்த பெட்ரூம்லேயும் வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமோட சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது டிசைன். அது போக பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் வார்ட்ரோப் செட்டப் வந்து நிறையா இருக்குது. 2 டோர் டைப்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்குது. அதை தாண்டி இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் மிரரோட. அதுவும் பார்த்திங்கன்னா நிலா மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரியான கிளாஸ் கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து ஒரு பெரிய RCC லாஃப்ட் அமைச்சு கொடுத்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி இந்த பெட்ரூமில் ஒரு டிவி யூனிட்டும் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபேமிலி லிவிங் ஏரியாவில் பார்த்தா அதே டிசைனில் இருக்க மாதிரியான டிவி யூனிட் வேறு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்றும் இருக்குங்க. இது வந்து ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். 5க்கு 11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு ஃபுல்லாமே சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. நம்ம 3rd பெட்ரூம் வழியில் ஒரு பேசேஜ் இருக்கும். அந்த பேசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 6க்கு 24ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் பால்கனி. ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி டஃப் அண்ட் கிளாஸு ஹேண்ட் ரெயிலெலாம் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, நல்லா ஹைட்டாகவே இருக்குது. அதுபோக இந்த பால்கனி ஏரியாவில் சேஃப்டிக்காக இந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு MS ஸ்டீலில் அழகான கிரில் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து MS ஸ்டீலில் இருக்குது. வீடு வாங்குறவங்கலாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து இங்கே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வீடு வாங்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி 50% பீப்புள்ஸுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. மிச்சம் இருக்கிற 50% பீப்புள்ஸுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஃப்யூச்சரில் 90% பீப்புள்ஸுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா இன்றைக்கி லேண்டோட ரேட்லாம் தாறுமாறாக ஏறிட்டு இருக்கனால எல்லோரும் டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு தான் கட்டுறோம். பால்கனியில் இந்த மாதிரியான டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் அமைப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இது வழியாக மழை வரும், சாரல் அடிக்கும், வெயில் அடிக்கும், பால்கனியில் உட்காந்துருக்கோம், வெயில் அடிக்கும். இதெல்லாத்துக்கும் வந்து ஒரு மாடர்னான சொல்யூஷன் இவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து கிளாஸஸ் எல்லாம் கொடுத்து MS ஸ்டீல் ஒர்க்கில் ஒரு ஸ்லைடிங் டைப்பில் ஒரு டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்படி நீங்கள் ஸ்லைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம டெரஸ் போய்க்கலாம். சப்போஸ் நீங்கள் டெரஸ் ஆக்சஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க, கீழே போகிறீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். மழை வராது, வெயில் அடிக்காது, எந்த பிரச்சனையும் இல்லை. பால்கனியில் தண்ணி நிற்காது. லொக்கேஷனும் செம்மையாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் நல்லா க்ரீனரியான மரங்களாக இருக்கிற மாதிரியான ஒரு லொக்கேஷனு. அதை தாண்டி நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியாவாகவும் டெவலப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் தெரியும், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, பெரிய பெரிய வில்லாஸாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து நம்ம கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் ரோடு, கோயம்புத்தூர் வடவழியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் பொம்மனம்பாளையம் ஜங்ஷன்லேயே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீட்டை லேண்ட் இன்ட்வொர்க்ஸோடலாம் சேர்த்து 1,35,00,000 கோட் பண்ணி இருக்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வீடுகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் இது நம்ம வீடு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.